ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பிரண்டையில் எப்படி பொடி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பிரண்டை பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். பிரண்டை எப்படி பறிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டையில் முத்தின பகுதியை எடுக்கக்கூடாது. பிரண்டையில் இந்த மேலே உள்ள பகுதியை தான் இப்படி பறித்து எடுக்கணும். கீழே உள்ளதுன்னா சுனைப்பு எடுக்கும். ஸோ நம்ம இப்படி அப்படின்னா நமக்கு இளந்தண்டாக இருக்கும். இப்படி பார்த்து பறித்து எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா இதில் நிறையவே வேஸ்ட் ஆகும். இந்த எப்படின்னா இந்த 4 முட்டையும் இல்லை, இதை இப்படி உரித்து எடுத்துடலாம். உரித்து எடுத்தாக்கி அது சுத்தமாயிடும். இதை இப்போ நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு இதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இப்படி சைடில் எடுத்தாலே அதனுடைய அந்த இது வந்துடும். இதை மாதிரி சுத்தம் பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இது முத்துனுது. ஸோ இது வேண்டாம், விட்டுடலாம். இந்த 4 கார்னர்லேயும் இருக்கிற துரும்பை இப்படி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். இனி நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது நான் கள்ளி செடியில் பறித்ததுனால கொஞ்சம் சுனப்பு தன்மை இருக்கும். ஸோ இதை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை திரும்ப பொடிசாக இப்படி உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரண்டை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரண்டையை நல்லா கழுகி உப்பு தண்ணியில் கழுகி நான் வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 150 கிராம் தொளி உளுந்து, கருப்பு உளுந்து, 50 கிராம் துவரம்பருப்பு, 5 வத்தல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 6 வெள்ளைப்பூண்டு பல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் காயப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்ம இதை இனி எப்படி செய்யலாம்னா இந்த உளுந்தையும் துவரம்பருப்பு, வத்தல், புளி, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, இது இவ்வளோத்தையும் நம்ம என்ன சொன்னால் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உளுந்து, துவரம்பருப்பு, வத்தல், இதோடையே நம்ம இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெருங்காயத்தையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம ஆற விடுவோம். வெள்ளைப்பூடு, புளி, அப்புறமா உப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளாடி நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுவோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த பிரண்டையை நம்ம இதோட சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி எடுக்கும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இதை நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரண்டை நல்லாவே வதங்கிச்சு. அங்கே எண்ணெய் நல்லா விடுபட்டுருச்சு. இது வத்தல் பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. எப்பவுமே இது வறுக்கும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை வறுத்து எடுக்கணும். இது ஒன்றும் அடி பிடிக்காது. இப்போ இனி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை இருத்து எடுத்து இந்த எண்ணெயிலேருந்து இதை இருத்து எடுத்து நம்ம ஆற வச்சு சேர்த்து அரைக்கலாம். நம்ம பிரண்டை எண்ணெய்ங்கிறது இது தாங்க. இந்த பிரண்டையை வேக வச்ச எண்ணெய் தான் பிரண்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரண்டை எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா இந்த கால்கை உளைச்சல் இருந்தால் அந்த இடத்துல போட்டு நம்ம நீவி விட்டோம்னா அந்த உளைச்சல் சரியாகும். ஸோ இதுதான். இதையும் நம்ம தனியாக எடுத்து இந்த எண்ணெயை வச்சுக்கலாம். இது நம்ம வீடுகளில் வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு வலி உள்ள இடத்துல போட்டு தடவிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, வத்தல், காயப்பொடி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பொடி, இதோட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ குச்சி மாதிரி ஆயிட்டு, இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை பொடியை நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, அப்புறம் சாதத்தோடு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா இது நிறைய இதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது. வேறு இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் எலும்புகளை இது என்ன செய்யணும்னா வலுப்படுத்தும். திரும்ப ரெண்டாவது வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ இதை வீடுகளில் நீங்கள் செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு இதை நீங்கள் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி ஊட்டுங்க. வேறு இது குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.